Hi all. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வேலிடேஷன் செட் பண்ணுறது அண்ட் செட் பண்ண வேலிடேஷன்ஸில் எரர்ஸ் வந்ததுன்னா எப்படி நம்ம வந்து பேக் எண்டில் சர்வரில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம தப்பாக ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் எண்டில் வர மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் கேட்டால். இப்போ நான் ரெஜிஸ்டர்னு கொடுத்தா இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அந்த எரர்ஸ் எல்லாமே வந்து பாப்புலேட் ஆகுது. ஆனால் இது இப்போ நமக்கு தெரியும் ஆஸ் அ பேக் எண்ட், அதாவது சைட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் வந்து பின்னாடி பேக் எண்டில் போய் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு யூசராக ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏன் அவங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகலை, என்ன எரர் அப்படின்றத நம்ம காட்டணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். இந்த ஃப்ளாஷ் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஃப்ளாஸ்கில். ஓகே, இந்த ஃப்ளாஷ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெசேஜஸ் உங்களுக்கு வந்து பாப் பண்ணி காட்டும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரவுட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ரவுட்ஸில் வந்து ஃப்ளாஷ் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு நான் ஃப்ளாஷ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, கெட் ஃப்ளாஷ் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய மெசேஜை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து இன்பில்ட்டாகவே நம்ம வந்து ஃப்ளாஷ் கூட வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட். ஸோ இந்த பிரிண்ட் தான் வந்து நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இதான் உனக்குள்ள எரர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பிரிண்ட்டை வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ளாஷ். ஓகே, நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது அப்படியே ஃப்ளாஷ் பண்ணாமல் ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஓகே, formatted. Okay, there is an error while creating this user. The error is அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த எரர் மெசேஜை வந்து பாப்புலேட் பண்ணலாம். ஓகே, எரர் மெசேஜ் வந்து நான் பாப்புலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே கெட் ஃப்ளாஷ் மெசேஜஸ் நம்ம இம்போர்ட் பண்ணும் போதே நான் வந்து ஃப்ளாஷ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ ஃப்ளாஷ் அண்ட் கெட் ஃப்ளாஷ் மெசேஜஸ் ரெண்டையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணோம், நமக்கு வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்கு இது வந்து வேல்யூவை பாஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மெசேஜை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோம். இந்த ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம கேட்டகரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி எதுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை டேஞ்சர் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து எரர் மெசேஜ். ஸோ அதுக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேட்டகரி ஏன் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பூட் ஸ்ட்ராப்பில் வந்து அலர்ட் பாப்அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேட்டகரி செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி அந்த அலர்ட் பாப்அப் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ கேட்டகரி செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பேஸ் டாட் HTML போகலாம். பேஸ் டாட் HTML போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய அலர்ட் மெசேஜை வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே நேவிகேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நேவிகேஷனுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஜிஞ்சா லாஜிக்கில் தான், இந்த ஜிஞ்சா லாஜிக் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய மெசேஜஸை வந்து கெட் பண்ணி கொடுக்கக்கூடிய லாஜிக். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு வித் மெசேஜஸ். ஓகே, மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த மெசேஜஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்மளுடைய இங்கே roots.pyல நம்ம வந்து இந்த எரர் மெசேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாப்புலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே வித் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், வித் மெசேஜஸ் ஈக்குவல் டு ஓகே, இங்கே வந்து கெட் ஃப்ளாஷ்ட் மெசேஜஸ். ஓகே, ஸோ இந்த மெசேஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா கெட் ஃப்ளாஷ்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் ஃப்ளாஷ்ட் மெசேஜஸ் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெசேஜ் வழியாக நம்ம வந்து இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் நம்ம வந்து டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு வரோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெட் ஃப்ளாஷ்ட் மெசேஜஸ் இதுக்குரிய கேட்டகரி கொடுக்குறோம் வித் கேட்டகரி. வித் கேட்டகரி ஈக்குவல் டு categories equal to true. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எண்ட் வித் கொடுக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே நம்மளோட கெட் ஃபிளாஸ்க் மெசேஜஸ்லேருந்து எடுத்துருக்கோம். கூடவே கேட்டகரிஸையும் சேர்த்து எடுத்துருக்கோம். இந்த கேட்டகரிஸ் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தோம், ரைட்? நம்ம இங்கே வந்து roots.pyல கேட்டகரின்னு டிஸ்பிளே பண்ணுறது, நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் எழுதும் போது நம்மளோட பூட்ஸ்ட்ராப் கண்டென்ட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த base.html பார்த்தீங்கன்னா நம்மளோட பூட்ஸ்ட்ராப் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பூட்ஸ்ட்ராப்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு டிஸ்பிளே ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப்ல ஒவ்வொரு டிஸ்பிளே கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டிஸ்பிளே ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே கேட்டகரிஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெசேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெசேஜஸ்ல மெசேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம், ரைட்? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் மெசேஜஸ், ஓகே, மெசேஜஸ்ல டேட்டா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். டேட்டா இருந்தது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி end if கொடுக்கலாம். end if கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ if block ஓப்பன் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதோட இன்டென்டேஷன் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஸோ இந்த மெசேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜாக நம்ம வந்து ரீட் பண்ணோம், ரைட்? ஸோ அதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். ஃபார் மெசேஜ் இன் மெசேஜஸ். ஓகே, இப்போ வந்து மெசேஜ் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜாக நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். end for கொடுக்கணும். ஓகே, end for. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வித் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வித்தில் வந்து நம்ம தேவையான மெசேஜஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அந்த வித்தை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து மெசேஜ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். அந்த இஃப் கண்டிஷனை இங்கே end if கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மெசேஜ் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் ஒன்று ஒன்று ஐட்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து நம்ம இங்கே ஃபார் லூப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெசேஜை மட்டும் நான் வந்து பாப்புலேட் பண்ணுறேன். ஓகே, மெசேஜ் இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வர் ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட் போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ தப்பாக கொடுக்கலாமே. ஸோ இப்போ வந்து லிமிட் கம்மியாக அண்ட் இன்கரெக்ட் இமெயில் ஃபார்மேட்டு, பாஸ்வேர்டு வந்து கம்மியாகவும் மேட்ச் பண்ணாமையும் கொடுக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தா இங்கே நீங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ நான் ஜூம் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன எரர் மெசேஜஸ் அப்படின்றது வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு, எந்த கேட்டகரி இந்த எரர் மெசேஜுக்கு அப்படின்றது வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் அப்படின்றது வந்திருக்கு, ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு வந்து 5-30 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி வந்து இங்கே வந்து இன்வாலிட் இமெயிலு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எரர் மெசேஜோட கேட்டகரியோட சேர்த்து வந்தது, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேட்டகரியை மட்டும் தனியாக எடுத்துட்டு மெசேஜை மட்டும் நம்ம வந்து பாப்புலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மெசேஜஸ் கூட நம்ம கேட்டகரியை தனியாக எடுக்கலாம். கேட்டகரி கமா மெசேஜஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து மறுபடியும் மார்க்கெட் போயிட்டு ரெஜிஸ்டர். ஸோ பழைய மாதிரியே நம்ம வந்து இன்வேலிடாக எல்லாம் கொடுக்கலாம். 1 2 3 and 2 3 4. ஓகே, இப்போ நான் ரெஜிஸ்டர்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ நமக்கு வந்து அந்த கேட்டகரி வரல, ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் ஆகுது. ஸோ இது வந்து மெசேஜ் நம்பர் 1 30 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மெசேஜ் நம்பர் 2 இன்வாலிட் இமெயில் அட்ரஸ், அடுத்தது வந்து ஃபீல்டு மஸ்ட் பி 5 கேரக்டர்ஸ் லாங். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மெசேஜஸ் மட்டும் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி நமக்கு தேவையான கிளாஸஸ்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய HTML டெம்ப்ளேட்டில், ஸோ இந்த இடத்துல மெசேஜ் நம்ம பாப்புலேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் CSSலாம் போட்டு பண்ணலாமே. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், div. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு டிவுக்குள்ளே இந்த மெசேஜை நம்ம வந்து பாப்புலேட் பண்ணலாம். ஸோ இந்த டிவுக்கு வந்து அலர்ட் அப்படிங்கக்கூடிய கிளாஸ் கொடுக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு அலர்ட்.
ஓகே, இந்த அலர்ட் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த ட்ரிகர் ஆகும்போது மட்டும் அது வந்து பாப்அப் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகே, அலர்ட் வந்து என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து டேஞ்சர் அப்படின்ற கேட்டகரி கொடுத்துருக்கோம், ரைட்? கேட்டகரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேஞ்சர் அப்படின்ற இந்த கேட்டகரி வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த routes.pyல இங்கே வந்து கேட்டகரி வந்து டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து இங்கே பாப்புலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அலர்ட் கேட்டகரி அப்படின்னா இந்த கேட்டகரி அப்படிங்கக்கூடிய லொக்கேஷனில் டேஞ்சர்னு இருக்கும். ஸோ இப்போ அலர்ட் வந்து டேஞ்சர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவிஷனுக்குள்ள ஒரு பட்டன் வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலர்ட் வருது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம அலர்ட் வந்து தேவையில்லை போதும் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பட்டன் வைக்கிறேன். இந்த பட்டனுக்கும் நம்ம சில சிஎஸ்எஸ் எழுதலாம். ஸோ இந்த கிளாஸு இதெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் இது. ஸோ HTML CSS செக்ஷனில் வந்து இதை வந்து நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இதுக்கப்புறம் இந்த சிஎஸ்எஸ் கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் பட்டனோட டைப்பை வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பட்டனாகவே கொடுக்குறேன். ஓகே, பட்டன் அண்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து m1-2 mb-1 and close. ஓகே, இது வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனாக நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் வந்து டேட்டா டிஸ்மிஸ். ஸோ இது வந்து முடிச்ச உடனே நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து நீ டிஸ்மிஸ் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அலர்ட்டு அண்ட் aria label equal to close. ஓகே, அண்ட் இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஐகான் கொடுக்கலாம். ஓகே, ஸ்பேன் அண்ட் இந்த ஸ்பேனுக்குள்ள வந்து aria label equal to true and ampersand times. ஸோ இந்த ஆம்பர்சன் டைம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த எக்ஸ் உடைய சிம்பிள். ஓகே, எக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இதோடைய ஐகான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள வந்து நம்ம வந்து மெசேஜையும் பாப்புலேட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, இந்த கோடை இன்னொரு தடவை ரன் த்ரூ பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெசேஜஸை வந்து நம்மளுடைய ரவுட்லேருந்து வாங்குகிறோம். வாங்கிட்டு அதில் மெசேஜ் இருக்கா இல்லையன்ற செக் பண்ணுறோம். மெசேஜ் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜாக நம்ம வந்து கேட்டகரி தனியாக மெசேஜ் தனியாக அதில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத இந்த கேட்டகரி டிசைன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அலர்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பட்டன் வைக்கிறோம் இந்த இடத்துல. ஓகே, அண்ட் அது கூடவே நம்ம வந்து மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போகலாம். ஸோ நான் மார்க்கெட் போயிட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ யூசர் நேமில் வந்து வழக்கம் போல் தப்பாக கொடுக்கலாம். இமெயில் அட்ரஸ் வந்து மிஸ்மேட்சிங்காக கொடுக்கலாம். 123 123 4. இப்போ நான் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் நமக்கு வந்து நீட்டாக நம்மளுடைய எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இது வந்து அதோட டிஸ்பிளே டைப் வந்து அந்த பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து அலர்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலரில் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து மெசேஜ் 2 தடவை வந்திருக்கு. நம்ம அதை சரி பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இந்த மெசேஜ் எடுத்து விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணேன், இந்த எக்ஸ் மார்க்கை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து போயிடும். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம வந்து இப்போ செட் பண்ணியிருக்கோம். நான் இதை ரீலோட் பண்ணுறேன். cancel market and register. ஸோ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 1 2 3 4. இப்போ நான் ரெஜிஸ்டர் கொடுத்தா
பார்த்தீங்களா நமக்கு உள்ள எரர்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக நமக்கு வந்து பாப்புலேட் ஆகி இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து தேவையான எரர் மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியும், ஃப்ளாஷ் பாயிண்டர்ல. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான வேலிடேஷன்ஸ் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக் வேலிடேஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அட்வான்ஸ்ட் வேலிடேஷன்ஸ் இந்த ஃபார்மில் எப்படி பண்ணுறது அப்படின்றத செக் பண்ணலாம். தேங்க்யூ.